ட்ரையாங்கிள் இருந்து வந்திருக்குது. அந்த ட்ரையாங்கிளே பர்ட்டிகுலரா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளத்த கம்ப்ளீட் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப ஆல் டைப் ஆஃப் Okay. மெத்தட் இன் trigonometry is based on the right angle triangle. So based on the right angle triangle. ஸோ ஆல்ரெடி நீங்க சூப்பரா சொல்லிட்டீங்க. அதுல எதும்மா இந்த 3 சைடுல எதும்மா பிக்கஸ்ட் சைடு? எந்த வேல்யூ? Hypotenuse. என்னது கண்ணு? Hypotenuse. ஹைப்போதெனியஸ் இஸ் த பிக்கஸ்ட் சைடு. அண்ட் ரிமைனிங் சைடு வந்து எப்படி வேணா இருக்கலாம். ஈக்குவலா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்ப அசிஸ்டன்ட் அது இது. சரிங்களா? சரி இதுக்கு Okay. எத்தன சைடு இருக்குது? எத்தன ஆங்கிள் இருக்குது ராகுலு? இதுக்கு Mo மொத்தம் எத்தன சைடு இருக்குது? 3 சைடு இருக்குது. கரெக்ட்டுங்களா? எத்தனை ஆங்கிள் இருக்குது? 3. அப்ப 3 பிளஸ் 3 எவ்வளவு? 9. டேய் 3 பிளஸ் 3 டா. Oh, 6. ஓகே. தென் இஸ் a பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்து மெயினா சைன், காஸ் இத பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது இல்லாத இந்த 4 ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன் இருக்குது. tan இங்க Okay. வந்துரும். அது இல்லாத இங்க உங்களுக்கே தெரியும். இது வந்து என்ன கொசீக்கன் அண்ட் சீக்கன் அண்ட் காட். சரிங்களா? Okay. மொத்தம் 6 ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்ஷன் இருக்குது. மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த 2 தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு 2 தான் குடுத்துருக்காங்க. அண்ட் Okay. ஆல்சோ tan சம்திங் வரும். உங்களுக்கு டேபிள் ஃபுல்லா நீட்டா குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ஆங்கிள் டேபிள் அனுப்பிங்க. அத வச்சு நீங்க போட்டுருவீங்க. சரியாம்மா? Okay. Okay. சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏதோ ஒரு சைடு, அதாவது நம்மளோட ஃபார்முலா பித்தகோரஸ் தியரம் படி ஹைப்போதெனியூஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டூ ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் இதுதான் உங்களோட ஃபார்முலா. சரி இதுல இருந்து உங்களுக்கு நார்மலா தெரியும். sin தீட்டா என்ன ஃபார்முலா, cos தீட்டா என்ன ஃபார்முலா, tan தீட்டா என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். தெரியுதானம்மா? sin தீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? Uh, opposite over hypotenuse. ஓகே. cos தீட்டா? Adjacent over hypotenuse. tan theta? Opposite over adjacent. Okay. Sin theta by cos theta எழுதலாம். That is called a opposite divided by adjacent. இதுதான் கான்செப்ட். Okay. மெயின் கான்செப்ட். சரி டேக்கன. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ட்டீங்க. சரி ஓகே. இத தவிர நம்ம வந்து இப்ப +1 +2க்கு மேல வரும்போது நம்ம இன்னும் என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னா, மெயின் ஐடியா நீங்க ஆல்ரெடி அல்ஜீப்ரிக்ல என்ன தெரிஞ்ச நாலேட்ஜ ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அல்ஜீப்ரிக்ல Okay. ஒரு 2D டயகிராம்ல எத்தனை குவாட்ரண்டா டிவைட் ஆகும்? 4. 4 குவாட்ரண்ட். அப்ப எது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்? The then values எல்லாமே plus இருக்கிற சைடு like இந்த சைடு வந்து ரெண்டுமே பிளஸ் yeah. ஆகும். கரெக்ட்டுங்களாம்மா? Um, அப்ப இதுக்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சரியாம்மா? yeah. செகண்ட் குவாட்ரண்ட் எதுடா கண்ணு? அது கீழ இருக்கிறது. இதா? Yeah. தேர்ட் குவாட்ரண்டா? மொத்தம் 4 குவாட்ரண்ட் இருக்குல்ல? அப்ப எதெல்லாம் வரும்? அப்படின்னா ஓகே. நீங்க கீழ இருக்குன்றீங்க. ஆனா நான் இன்னொரு ஐடியா குடுத்துடுறேன். எப்பவுமே ஆங்கிள் எந்த மாரி நோட் பண்ணுவீங்க? கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸா? தீட்டா நோட் பண்றது டிகிரி நோட் பண்றது கிளாக் வைஸ் நோட் பண்ணுவீங்களா? ஆன்டி கிளாக் வைஸ் நோட் பண்ணுவீங்களா? அதாவது ஆங்கிள் வர்றது இப்படி நோட் பண்ணுவீங்களா? இல்ல இப்படி நோட் பண்ணுவீங்களா? இந்த இந்த ஏரோ மார்க் இப்படி நோட் பண்ணுவீங்களா? எந்த பக்கம் நோட் பண்ணுவீங்க? Right side. அதாவது இந்த பக்கம் இப்படி மேல போற மாரி அப்வர்ட் டைரக்ஷன்ல போற மாரி நோட் பண்ணுவீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. சரி. இந்த ஐடியா வச்சு இப்ப செகண்ட் குவாட்ரண்ட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இங்க சொல்லிருக்கீங்க. இந்த சைடு இருக்கு. இப்ப புரியுதா? இது மாறுவீங்களா? அப்ப என்னாச்சு? செகண்ட் குவாட்ரண்ட் வந்து எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ். இந்த ரொட்டேஷன நோட் பண்ணணும். சரிங்களா? அப்ப இங்க தான் செகண்ட் குவாட்ரண்ட் இருக்கும். புரியுதாம்மா? டவுன்வர்ட் டைரக்ஷன் வராது. சரிங்களா? அப்பனா இது என்ன ஐடியா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைனஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து பிளஸ். கரெக்ட்டாடா கண்ணு? பிளஸ். ஆமா. அப்ப செகண்ட் குவாட்ரண்ட்ல ஒய் வந்து பிளஸ். அப்ப தேர்ட் குவாட்ரண்ட் எங்கடா இருக்கும்? கீழ. புரியுதுங்களா? அப்படியே ஆன்டி கிளாக் வைஸே வாங்க. எங்கேயும் மாறாதீங்க. ஆன்டி கிளாக் வைஸே வாங்க. அப்ப எனக்கு கீழ வருது. கீழ வந்து என்னவாம்? 2மே மைனஸ். எக்ஸ் மைனஸ், ஒய் மைனஸ். இது வந்து என்ன தெரிஞ்சிச்சு? தேர்ட் குவாட்ரண்ட் தெரிஞ்சிச்சு. கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா. அப்படியே ரொட்டேட் இங்க வச்சீங்கன்னா, நீங்க 4த் குவாட்ரண்ட் தான் செகண்ட் குவாட்ரண்ட் நீங்க. இதுதான் 4த் குவாட்ரண்ட். எக்ஸ் வந்து மைனஸ், ஒய் மைனஸ் நினைக்கிறேன். ஒய் மைனஸ், எக்ஸ் வந்து நெகட்டிவ். கரெக்ட்டா? ஒய் வந்து நெகட்டிவ், எக்ஸ் வந்து பாசிட்டிவ். கரெக்ட்டாம்மா? ஆமா.
இதுதான் 4 குவாட்ரண்டோட ஐடியா. இந்த ஐடியால ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். இத இல்ல. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நாம இப்ப பார்க்கக்கூடிய கான்செப்ட் எல்லாமே ஒரு 3, 4 பேஜ் இதுதான் திரும்ப 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 குடுத்துட்டு இருக்கிறோம். இத ஓகே. ஓகே இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு ஒரு ஆன்சர் ஆமா. பண்ணிட்டீங்க, தெரிஞ்சிச்சுன்ட்டீங்க. வெரி குட். சரி. இப்ப அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இது எவ்வளவு ஆங்கிள்டா கட்டு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இதுவரைக்கும் வந்து இது என்ன ஆங்கிள்? 90 degrees. சரி, ஓகே. Right சூப்பர். angle. 90 டிகிரி. அப்ப இந்த பக்கம் வந்துச்சுன்னா? 90 degrees. அப்ப இது 90, 90 பிளஸ் 90 ஓவராலா என்ன ஆயிரும்? 180. சூப்பர். வெரி குட். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல. சரி. அப்ப இங்க இருந்து இங்க வந்துச்சுன்னா? 90. 90. அப்ப ஓவராலா இங்க இருந்து ஒரு ரொட்டேட் ஆகி வந்துச்சுன்னா? 260. இன்னொரு ஆட் பண்ணு. Oh, 127. சொல்லுங்க இது எவ்வளவுன்னு? 180 பிளஸ் 90. கால்குலேட்டர் யூஸ் பண்ணு. ஆட் பண்ண முடியல கால்குலேட்டர் யூஸ் உங்களை கால்குலேட்டர் எடுக்கல. கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சொல்லுங்க. 270. 270 டிகிரி. சரிங்களா? அப்ப Okay. இந்த ஆங்கிள் ஆட் ஆச்சுன்னா? இந்த ஆங்கிள் ஆட் ஆச்சுன்னா? 90, 360. 360 டிகிரி. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல. அதாவது இந்த ஆங்கிள் என்ன நோட் பண்ணலாம்? 90 டிகிரி நோட் பண்ணிக்கலாம். 90 டிகிரியோட நோட்டேஷன் என்ன தெரியுமா எனக்கு? பை நோட் பண்ணுவீங்க. பை வந்து 180 டிகிரி. இது ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல, தெரியும். சரி. பைனா 180 டிகிரி. அப்ப பை பை 2ன்னா என்னது? ஆல்ரெடி நீங்க அந்த டேபிள் பார்த்திருப்பீங்கல்ல? 270. ஆமா. உங்களுக்கு அந்த ஃபார்முலா அந்த என்னது? டேபிள் வேல்யூ பார்க்கும்போது, ட்ரிகோனோமெட்ரி டேபிள் வேல்யூ போது இந்த ஆமா. நோட்டேஷன் குடுத்துருப்போம் பாருங்க. ஆமா. அப்ப இந்த பை 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 2 ஓட நோட்டேஷன் நீங்க அங்க இருக்கும்ல? அது இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப ஏன் தெரியலன்னு சொல்லி ஒரு வேர்டு சொன்னீங்க? அத பார்த்துக்கணும். அது அந்த ஃபார்முலா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஷேர் பண்றேன். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. இப்ப நான் ஷேர் பண்றேன். ஓகே. அதுல போய்ட்டா வந்து 180 டிகிரிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதனால உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரியாம்மா? ஓகே. பார்த்துக்குங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு ஓகே. பாருங்க. நான் அப்படியே காட்டுறேன். பாருங்க. சரியாம்மா? சரி. இப்ப பாருங்க. இது என்ன ஆங்கிள் குடுத்துருக்காங்க? ஏரோம் ஒரு தெரியுதுங்களா? ஆமா, தெரியுது. அப்ப இது என்ன டிகிரி? 15 15 டிகிரி. degrees. 15 டிகிரினா என்ன நோட்டேஷன்? பை பை 5/12. சரி. நான் சொன்னது வந்து பைன்னா 180 டிகிரின்னு சொன்னேன். கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா. ஆமா. அது ஞாபகம் வச்சுக்கணும். சப்போஸ் தெரியலன்னா நீங்க இந்த டேபிள்ல போய் பாத்துங்க. பைன்னா என்னன்னா ஓகே. 180 டிகிரி. சரிங்களா? இங்க 180 டிகிரி. இங்க பாருங்க. பைன்னா 180 டிகிரி. கிளியராம்மா? அப்ப 180 புரியுது. டிகிரிய வந்து பையா எழுதலாம். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஆமா. அப்ப 90 டிகிரி எப்படி எழுதலாம்? 5/2. பை பை 2 எழுதலாம். இஸ் கரெக்ட்? ஓகே. ஆமா. அடுத்து 270 டிகிரி எப்படி எழுதலாம்? ஆ இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஒண்ணும் அவசரப்படாதீங்க. 3 pi. 3 3 pi பை பை over 2. 3 பை பை 2. கரெக்ட்டாம்மா? ஆமா. 360 எப்படி எழுதலாம்? 2 pi. 2 பை. அப்ப 3 பையோட வேல்யூ என்ன? 2 பைனா 360. நான் கேட்கிறது 3 பையோட வேல்யூ என்ன? ஆ 360 plus 180. சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப என்ன வேல்யூ வரும்? 540. 540. அப்ப இதுதான் ஐடியா. சரிங்களா? ஓகே. அப்ப 360 அப்ப 2 பை பிளஸ் பை பை 2 அப்படின்னு என்ன வரும்? அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டக்கு டக்குன்னு சொல்லணும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப நான் நோட்டேஷன் நோட் பண்ணிடுறேன். இது வந்து 90ன்னா பை பை 2. இதுல எதுவும் டவுட் இல்லைல்ல? 180ன்னா இல்ல. பை. 270ன்னா என்ன பார்த்தோம்? 3 பை பை 2. 5/2. 2 பைன்னா என்ன பார்த்தோம்? 360ன்னு பார்த்தோம். கரெக்ட்டாம்மா? ஆமா. சரி. இது ஒரு பேசிக் ஐடியா. இது எதுவும் டவுட் இல்ல இதுல? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா இல்ல. எப்படி இருக்கும்? அப்ப இந்த ஆங்கிள்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஐடியாவ இப்ப நான் குடுத்துக்கிறேன். சரியாடா கண்ணு? ஓகே. அடுத்தது இதுலருந்து நான் என்ன அடுத்த ப்ராசஸ் வரணும்னா, அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன். புரியலன்னா கேட்டுக்கடா கண்ணு. சரியா? ஓகே. இதுவரைக்கும் உனக்கு ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து செகண்ட் குவார்டர் ஆங்கிள்ஸ் எப்படி நோட் பண்ணணும்னு நான் சொல்லிக் குடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த ஐடியாவுக்கு போறேன். அடுத்த ஐடியா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துட்டு தெரியலன்னா உடனே கேட்டுக்கங்க. சரிங்களா? ஓகே. அப்ப இது வந்து 90 டிகிரி சொல்லிக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப 90 ஆமா. டிகிரின்னா, இங்க வர ஆங்கிள்ஸ் 90 விட அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்குமா? இன்கிரீசிங் ஆங்கிள்ஸ் ஆர் டிக்ரீசிங் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 விட இன்கிரீசிங்கா இருக்குமா? டிக்ரீசிங்கா இருக்குமா? டிக்ரீசிங்கா இருக்கும்.
decreasing. That means pi by 2 minus theta. Is correct? ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? டவுட் இருக்குங்களா? ஆமா. புரியுது. சரி. அதே ஐடியால இங்க வர ஆங்கிள் என்ன ஆகும்? இந்த பக்கம் செகண்ட் குவார்டர்ல வர ஆங்கிள். செகண்ட் குவார்டர் வர ஆங்கிள் என்ன ஆகும்? இங்கிருந்து இங்க வருது அப்படின்னா சாரி இது ஏரோ மார்க் கூட வருது. இங்கிருந்து இங்க வருதுன்னா இது என்ன எவ்வளவு ஆங்கிளா இருக்கும்? 1 இது எவ்வளவு? 90 மேல. 90 விட இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப என்ன மீனிங்? 90 அதாவது pi by 2 plus pi theta. by 2 plus theta. ஓகே. சோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இது 180 ன்னு. கரெக்ட்டுங்களா? அப்ப ஆமா. 180 விட இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? சின்னதா ஆ இருக்கும். மினிமைஸா இருக்கும். அப்ப இது 180 இது வந்து 90 plus theta or 180 minus theta. Is correct? ஓகே, ஓகே. எஸ். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? மொத்தம் 3 ஆங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த ஆங்கிள் எப்படி வந்தது? இந்த 2 ஆங்கிள் எப்படி வந்ததுன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றாங்கண்ணே. தூக்கம் வந்து செட்டுக்கு அனுப்பிட்டீங்க. ஓகே. இல்ல கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். நீ புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. புரிஞ்சுது. சரி. அப்ப எனக்கு 3rd குவார்டர், 4th குவார்டர்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது என்ன ஆகும்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. 3rd quadrantல ம். 3 pi by 2 minus theta இல்லனா ம். இது பை தானே? ம். இது பை. பையை விட இன்க்ரீஸ் பை விட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் இருக்கும். அப்ப பை பிளஸ் தீட்டா pi plus theta. அப்ப 3 பை பை 2 மைனஸ் தீட்டா. இஸ் கரெக்ட்? ஓகே. ஆமா. சேம் ஐடியா இங்க. இது வந்து 3 பை பை 2 சொல்லிட்டீங்க. ஆமா. இது வந்து 2 பை. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா 2 பைன்னு உங்களுக்கு தெரியும். சரியாம்மா? அப்ப சொல்றேன். அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 3 3 பை பை 2 இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் இல்ல கம்மியா இங்க தான் 3 பை 2 கம்மி. கரெக்ட்டா? அங்க பாருங்க 3 பை 2 கம்மியான வேல்யூஸ் இங்க போட்டீங்க. இவ்வளவு ரொட்டேட் ஆகும். 3 பை 2 இங்க 270 வந்துரும். அப்ப 270 விட அதிகம் தான ஆகும் இங்க. ஓகே. ஆமா. So plus theta 360 விட கம்மியாகும். கரெக்ட்டா? ஆமா 2 pi minus theta. ஓகே. அப்படியே ரொட்டேட் ஒரு சர்க்கிள் முடிஞ்சிச்சுனா 2 பை. ஒரு சர்க்கிள் முடிஞ்சுனா 2 பை. அப்ப அந்த சர்க்கிள் முடிஞ்சு மேல வந்து என்ன ஆகும்? 2 பை விட அதிகமாகும். அப்ப 2 பை பிளஸ் தீட்டா. இஸ் கரெக்ட்? ஆமா. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி. அப்ப இன்னொரு क्वेश्चन இந்த ஆங்கிள் இப்படி வந்து இதுக்கு பேர் என்ன சொன்னா தீட்டான்னு சொல்லணும். அதே ஆங்கிள் இந்த பக்கம் வந்து என்னது? மைனஸ் தீட்டா. கரெக்ட்டா தப்பா? மைனஸ் தீட்டா. கரெக்ட்டா? இது ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுனா தீட்டா, கிளாக் வைஸ் வந்துச்சுனா மைனஸ் தீட்டா. இஸ் கரெக்ட்? மைனஸ் தீட்டா. ஓகே. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறது வரைக்கும். ஃபர்ஸ்ட் குவார்டர்னா என்ன, செகண்ட் குவார்டர்னா என்ன, ஆங்கிள்ஸ் எந்த மாதிரி வருது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டாமா? ஆமா. சரி. அப்ப எல்லா ஆங்கிள்ஸும் இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு ஐடியாக்கு போறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. அப்ப இது என்னது? பை பை 2 னா இங்க என்ன ஆகும்? பை பை 2 மைனஸ் தீட்டா 2 பை பிளஸ் தீட்டா. கரெக்ட்டாமா? இது 2 பை வரும். இது வந்து பை வரும். இங்க வந்து 3 பை பை 2 ன்னு வரும். சோ டக் டக் நோட் பண்ணிக்கங்க. என்னென்ன வருங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Pi by 2 and then pi by 2 minus theta and then 2 pi plus theta. இங்க pi மட்டும் and pi minus theta and pi by 2 plus theta. செக் பண்ணிக்கங்க. ஃபுல்லா எழுதிட்டேன். சப்போஸ் டவுட் இருந்தா செக் பண்ணிங்க. நீ பாட்டுக்கு போட்டுட்டு இரு. Okay. Pi by 2 pi by 2 minus theta and then pi plus theta and then 2 pi.
2 pi minus theta and 3 pi by 2 plus theta. Okay. ஓகே, வெரி குட். சரி, அடுத்த கான்செப்ட் போடுறேன். இது நான் எழுதியாச்சு. Okay. இப்ப அடுத்த கான்செப்ட். ஸோ அடுத்த கான்செப்ட்ல மெயினா என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ் அண்ட் ஒய்ய சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னா, மேக்ஸிமம் ரேஞ்ச் இது 0. அப்ப 0ல இருந்து 1 வரைக்கும் தான் நம்மளுடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் போகும். சரிங்களா? தீட்டா வேல்யூல ரேஞ்ச் நம்மளோட கோடொமைன் வேல்யூ. சரிங்களா? அப்ப Okay. மேக்ஸிமம் எக்ஸோட வேல்யூ என்ன எடுக்க சொல்றான்னா, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டான்னு எடுக்க சொல்லிட்டாங்க. அண்ட் ஒய் வேல்யூ Okay. பார்த்தீங்கன்னா சைன் தீட்டான்னு எடுக்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? Okay. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல காசு சைன் என்னவா இருக்கும்? பாசிட்டிவா இருக்குமா? நெகட்டிவா இருக்குமா? அப்ப அதனோட ஐடியா வச்சுட்டு இப்ப நீங்க சொன்னீங்கன்னா, அடுத்த பார்ட் முடிஞ்சது. சொல்றேங்கன்னு. Okay. எப்பவுமே நம்ம எப்படி பண்ணுவோம்? எக்ஸ், ஒய் நோட் First பண்ணுவோம். quadrant ஆமா. இங்க வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ், minus x, y இங்க மைனஸ் எக்ஸ், minus x minus y இங்க வரும்போது and x minus மைனஸ். x mi comma minus y. அப்ப சொல்றேங்கன்னு. இந்த குவாட்ரண்ட்ல என்ன ஆகும்? Quadrant like cos comma sine. இந்த குவாட்ரண்ட்ல Second quadrant minus cos comma minus just sine. Minus cos minus sine. And then cos comma minus sine. டவுட் இருந்தா சொல்றாங்க. இல்ல. இதுதான் மைனி பாயிண்ட். சரிங்களா? அப்ப Okay. இங்க வர ஆங்கிள் எழுதிக்கங்க. ஏன்னா இந்த ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் காசு சைன் என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியும். அப்ப இங்க வந்து என்னது? ஜஸ்ட் ஃபுல் ஆங்கிள் எழுதுங்க. பை பை 2 3 பை விட்டு விட்டுருங்க. இது இங்க வந்து 2 பை பிளஸ் தீட்டா. இங்க வந்து 2 பை மைனஸ் தீட்டா. அதே மாதிரி Okay. இங்க வரும்போது என்ன ஆகும்? பை மைனஸ் தீட்டா. இங்க வரும்போது என்ன ஆகும்? பை பிளஸ் தீட்டா. அப்ப இது Okay. நீங்க நோட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வரும்போது சைன் காசு எப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும்னு பார்த்துக்கணும். இதுதான் நம்ம மெயின் Okay. பாயிண்ட். சரி கண்ணு, பை பை 2 கேஸ் Okay. விட்டுருங்க. இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். அதுதான் நம்ம ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ மைனஸ் தீட்டா இங்க வரும். மைனஸ் தீட்டா இங்க நோட் பண்ணிக்கங்க. மைனஸ் தீட்டா இந்த இடத்துல தான். Okay. Okay. ஓகே. ஏதாச்சும் இது வரைக்கும் டவுட் இருக்குதுங்களா? இல்ல. சரி. அப்ப காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்ன? எனி ஐடியா? இது ஃபார்முலா. அப்படியே ஃபார்முலாவே எழுதி பழகிட்டீங்கன்னா போதும். நான் எல்லா ஐடியாவும் இந்த கண்டென்ட்ல கொடுத்துட்டேன். இது வரைக்கும் பார்த்த கண்டென்ட்லயே இருக்குது. இதான் கடைசி டேபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதான் கடைசி பார்ட். இந்த பார்ட்டை நீ ரெஃபர் பண்ணா இது புரியலைன்னா இதுக்கு ப்ரீவியஸ். சப்போஸ் இது புரியலையா இதுக்கு ப்ரீவியஸ் போய்க்கோ. இது புரியலையா இதுக்கு ப்ரீவியஸ் போய்க்கோ. இது புரியலையா இதுக்கு ப்ரீவியஸ் போய்க்கோ. இதுதான் ஐடியா. சரிங்களா? Okay. இப்ப நம்மளுக்கு மெயினா என்னன்னா கடைசி பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா இப்ப நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் அத்தனைக்குமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இப்ப கேட்கக்கூடிய கொஸ்டின் அத்தனைக்குமே ஆன்சர் பண்ண முடியும். நான் கேட்ட கொஸ்டின் என்ன? காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன? காஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்னன்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு என்ன ஃபார்முலா? நான் டயகிராம் பார்த்து ரெஃபர் பண்ணி கூட சொல்லுங்க. cos minus theta அப்போ cos அந்த minus theta வந்து செகண்ட் குவாட்ரண்ட்லயோ தேர்ட் குவாட்ரண்ட்லயோ தான் இருக்கணும். இது குவாட்ரண்ட், இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். இது செகண்ட் குவாட்ரண்ட். இது தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். இது ஃபோர்த் குவாட்ரண்ட். மைனஸ் தீட்டா எங்க இருக்குது? செகண்ட். மைனஸ் தீட்டா எங்க இருக்குது? நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பக்கம் போச்சுன்னா இது தீட்டா, அது கீழே கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா அது பேர் மைனஸ் தீட்டா. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சொன்னதா சொல்லியா?
ஆமா சொன்னீங்க. அப்ப ஏன் மறந்துட்டீங்களா? அப்ப எந்த குவாட்ரண்ட் இருக்குது மைனஸ் தீட்டா? 4th quadrant. 4th குவாட்ரண்ட் இருக்குது. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன? காஸ் Uh, ஆஃப் மைனஸ் தீட்டா என்ன ஃபார்முலா? 2 pi minus theta. இல்ல, இல்ல அது விட்டுருங்க. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து என்ன எழுதலாம்? காஸ் தீட்டா. Cos சைன் ஆஃப் theta. மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. Okay. இங்க எழுதுனா அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும்? Okay. காஸ் தீட்டா மாறும். இது வந்து என்ன ஆகும்? மைனஸ் சைன் தீட்டா மாறும். Minus sin theta. டவுட் இருக்குங்களா? இல்ல இல்ல இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்ல கஷ்டமா இருக்குதா? இல்ல இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே. இப்ப நீங்க சொன்ன ஐடியாவுக்கு தான் வரேன். காஸ் 2 பை மைனஸ் தீட்டா என்ன ஆகும்? அதே மாதிரி சைன் 2 பை மைனஸ் தீட்டா என்ன ஆகும்? நீங்க சொன்ன ஐடியாவை தான் சொன்னேன். 2 பை மைனஸ் தீட்டானீங்களா? அப்ப 2 பை மைனஸ் ஆமா. தீட்டா என்ன ஆகும்? காஸ் தீட்டாவும் வரும். Cos அண்ட் theta இது வந்து மைனஸ் சைன் தீட்டா minus வரும். sin theta. அப்ப சைன் காஸ் 2 பை மைனஸ் தீட்டா என்ன எழுதலாம்? காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். சைனுக்கு வரும்போது என்ன எழுதலாம்? Minus sin மைனஸ் theta. சைன் தீட்டான்னு எழுதலாம். இந்த 4 ஃபார்முலா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்ப கொடுத்த 4 ஃபார்முலாவும். Ah. Cos theta equal to sin 2 pi minus theta equal to cos theta sin 2 cos theta equal to minus. Okay. சூப்பர். வெரி குட். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? உனக்கு ஐடியா கொடுக்கிறதுக்கு 4th குவார்டர்ல 2 பார்ட்டுக்கு நான் உனக்கு ஃபார்முலா குடுத்துட்டேன். 4th குவார்டர்ல உனக்கு ஆமா. ஃபார்முலா குடுத்துட்டேன். சரிங்களா? ஆமா. இப்ப மீதி இருக்கிற 3 குவாட்ரண்ட்க்கு நீயே தான் ஃபார்முலா எழுத போற. எனக்கு ஃபார்முலா எழுதிட்டு சொல்லுங்க. Okay. இப்ப நான் என்ன ஐடியா குடுத்தேன்னு உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப நான் என்ன பண்ணேன்? இந்த ஆங்கிள மெர்ஜ் பண்ணிட்டு ஃபார்முலா குடுத்துட்டேன். அதாவது இந்த ஆங்கிள மெர்ஜ் பண்ணி ஃபார்முலா குடுத்துட்டேன். நீங்க இந்த 1st குவாட்ரண்ட், 2nd குவாட்ரண்ட், 3rd குவாட்ரண்ட் இந்த 3 ஆங்கிள் மெர்ஜ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபார்முலா எழுதி காட்டணும். சரிங்களா? Okay. முடியுமா? இல்ல கஷ்டமா இருக்குமா? இல்ல எனக்கு புரியுது 4th quadrantல இருந்து. அப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன ஆகும்னு? காஸ் ஆஃப் Cos of பை theta. பிளஸ் தீட்டா. கரெக்ட்டுங்களா? காஸ் ஆஃப் 2 பை பிளஸ் ஆமா. தீட்டா. 2 pi plus theta காஸ் தீட்டான்னு இருக்குது. கரெக்டாமா? plus theta. ஆமா. அதே மாதிரி சைன் ஆஃப் 2 பை Okay. 2 பிளஸ் pi plus theta sin theta. அப்ப இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? Okay. பட் இதுக்கும் வந்து cos minus theta அது தேவையில்ல. cos theta மட்டும் தானா? எதுக்குமா? Like 4th quadrant நீங்க cos minus theta equal to cos theta ன்னு போட்டிருக்கீங்க. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. ஏன்னா இங்க மைனஸ் தீட்டா இருக்குது அதனால போட்டுருக்கேன். First quadrant போறப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இங்க plus தீட்டா தானே. வெறும் தீட்டா தான். மைனஸ் தீட்டா போட முடியாது. வெறும் தீட்டா தானே. அப்ப okay. தீட்டானா காஸ் தீட்டா, சைன் தீட்டா வந்துச்சு. இது போடணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இது மட்டும் நீ போட்டா போதும். Okay, okay, okay. ஏன்னா இங்க Okay. மைனஸ் தீட்டா ஆப்போசிட் சைன் வேல்யூ வருது. அதனால தான் நான் வந்து 2க்கும் போட்டு காட்டினேன். பட் நீங்க போயிட்டு Okay. இதுக்கு வந்து இது ஒரே ஒரு வேல்யூ. 3rd குவாட்ரண்ட்க்கு ஒரே வேல்யூ, 2nd குவாட்ரண்ட்க்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் போட்டா போதும். Okay, okay. இதெல்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா தான் நீங்க அங்க ப்ராப்ளம் போடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக இத பிராக்டிஸ் பண்ணுங்க. Okay.
ஓகே. சொல்லுமா. நீ எழுதுறது கரெக்ட்டா பார்க்குறேன். நீ சொல்லுங்க. Second quadrant cos pi minus theta equal to minus cos theta. வெரி குட். சூப்பர். கரெக்ட்மா. Sin pi minus theta equal to sin theta. ம். Third quadrant வந்து cos pi plus theta equal to minus cos theta. Sin pi plus theta equal to minus sin theta. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல. சரி, ஓகே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சூப்பரா நோட் பண்ணிக்கிறீங்க. ஐடியா புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கான்செப்ட் புரிஞ்சுக்குங்க. டவுட் இருந்தா கேட்டுங்க. இதை நடத்திட்டா அதுல இருக்கிற ஒரு 3 பேஜ் உங்களோட புக்ல இருக்கிற ஒரு 3 பேஜ் 4 பேஜ் நீங்களே போட முடியும். ஓகே. டக்குன்னு போட முடியும். அதனால இது கிளியர் பண்ணிட்டு இருக்கிறேன். டவுட் இருந்தா உடனே கேட்டுங்க. ஸோ அடுத்த கான்செப்ட் நான் போயிடுறேன். அடுத்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ பாருங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சா அது என்ன வந்துருச்சு? 2 பைன்னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? 2 pi. அப்ப இன்னொரு ரவுண்ட் அடிச்சா அதே இது வந்து இன்னொரு ரவுண்ட் அடிச்சா 4 பை. கரெக்ட்டுங்களா? 2 பை பிளஸ் 2 பை. அப்படின்னா இங்க 2 பை வந்து 4 பையா மாறுதுன்னா, அப்ப 2 பைல இருந்து இங்க என்ன ஆயிருக்கும்? 2 பை பிளஸ் பை பை 2. கரெக்டாடா? அப்ப இது எவ்வளவு வரும்? 2 பை பைனா பை பை 2வா? பை பை 2. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இங்க இருந்து இங்க 2 ஆச்சுன்னா எவ்வளவு? 2 பை பிளஸ் பை. 2 பை பிளஸ் பை என்னவும் இது 3 பை ஆகும். கரெக்டாடா? ஆமா. அப்ப இங்க ஆல்ரெடி எனக்கு பை இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஆல்ரெடி பை பை 2 இருந்தனாலும் 5 பை பை 2 வருது. கரெக்டா? அதே மாதிரி இங்க பை இருந்தா 2 பை பிளஸ் பை வந்து 3 பையா மாறுது. அதே மாதிரி இங்க ரொட்டேட் ஆயிடுச்சு வந்துன்னா என்னது? 3 பை பிளஸ் பை பை 2. 3 பை பிளஸ் பை பை 2 வந்து 6 7 பை பை 2. கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி இங்க 3 பை பை 2 இருக்கும். ஒரு ரெண்டாவது ரவுண்ட்ல என்ன ஆகும்? இது 7 பை பை 2 ஆயிடும். கரெக்டாடா? ஆமா. அப்ப இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பை பை 2, செகண்ட் ரவுண்ட்ல பை 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 2. கரெக்ட்டுங்களா? செகண்ட் ரவுண்ட்ல. ஆமா. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பை, செகண்ட் ரவுண்ட்ல 3 பை. செகண்ட் ரவுண்ட்ல 3 பை. கரெக்டாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 பை பை 2, செகண்ட் ரவுண்ட்ல 7 பை பை 2. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 2 பை, செகண்ட் ரவுண்ட்ல 4 பை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? ஆமாமா. அப்ப அத்தனை கேஸ்ல என்னதான் ஆகும்? இது சேஞ்ச் ஆகுது. இங்க என்னது? குவாட்ரண்ட் சேஞ்ச் ஆகுது. இது என்ன ஆகும்? இது பிளஸ், இது வந்து மைனஸ். இது வந்து என்னது? பிளஸ், இது பிளஸ். இது என்னது? மைனஸ் பிளஸ். மைனஸ் மைனஸ். இது எது சேஞ்ச் ஆகுமா? இது எது சேஞ்ச் ஆகாது. ரவுண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். பட் இங்க இருக்கிற பிளஸ் மைனஸ் அப்படியே தான் இருக்கு. எது சேஞ்ச் ஆகாது. ஓகே. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல. இல்ல. கண்டிப்பா இல்ல. ஓகே, வெரி குட். இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். cos x = 1/2 அப்படிட்டாங்க. then what is x value அப்படிட்டாங்க. என்ன ஆன்சர் சொல்லுங்க? போய் டேபிள் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் நானும் டேபிளுக்கு வரேன். டேபிள் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு ஷேர் பண்றேன். அப்ப அதுல இருந்து நோட் பண்ணிக்கலாம். cos pi by சாரி cos x = 1/2. கரெக்ட்டா? ஆமா. அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. டேபிள் தெரியுதா? இல்ல, ஒண்ணும் தெரியல. இப்ப தெரியுது. ஓகே. ஓகே, சாரி. டேபிளுக்கு போறதா வேற போயிட்டேன். 300. அவசரப்படாது. cos வந்து பாசிட்டிவ் வேல்யூ வேணும். கரெக்ட்டுங்களா? அப்ப pi by 2, pi 1/2. 1/2 னா என்ன இருக்குது? 0.5. அப்ப cos ஓட வேல்யூ எங்க இருக்குது? 1/2. ஓகே. 60யா? பாத்தியா? 60. கரெக்ட்டா? சரி. 60 மட்டும் தான் 1/2 கிடைக்குமா? என்னோட क्वेश्चन. இல்ல. எங்க கிடைக்கும்? நீயே சொல்லு பாக்கலாம். நம்ம இப்ப எல்லா குவார்ட்டரும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது திருப்பி சுத்தி வந்து ஒரு வரும். காசு வந்து x ஆக்சிஸ் எங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது? இங்க. ஏன்னா காசுங்கிறது x ஆக்சிஸ். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப எங்கெல்லாம் பாசிட்டிவ் இருக்குது? இங்கேயும் இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஆமா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனும் கேட்டுக்கிட்டாங்கன்னு? இல்ல. புரியுது. காசு வந்து இந்த இடத்துலயும் பாசிட்டிவ். அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆங்கிள் சொல்லிட்டீங்க? 60 டிகிரிட்டீங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இதே இடத்துல வந்து இங்க வந்துச்சுன்னா என்னது? என்னன்னு நமக்கு क्वेश्चन மார்க் நமக்கு தெரியாது. ஏன்னா போர்த் குவாட்ரண்ட் நமக்கு தெரியும். என்ன ஆங்கிள்? தெரியாது. தெரியாது. மேல டேபிள் பார்த்து சொல்லிக்கலாம். செகண்ட் குவாட்ரண்ட், போர்த் குவாட்ரண்டா?
ஃபோர்த் குவாட்ரண்ட்னா நீங்க ஆமா. போய் டேபிள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஓ! நான் உங்களுக்கு போர்ட்ல ஆமா. எழுத தெரியாது. இன்னொரு ஸ்க்ரீன்ல எழுதுறது தெரியலைல? நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். இன்னொரு ஸ்க்ரீன்ல பார்த்துக்கலாம். இப்போ 1/2 எங்க ஓகே. இருக்கும்? காஸ் வந்து 1/2 அனதர் ஆங்கிள் 300. 300. அப்ப எய்தர் 60 டிகிரி ஆர் 300 டிகிரி. அதுல மட்டும் ஆமா. தான் வருமா? இது ஒரு ரவுண்டுக்கு. ஆமா. இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்ப நீங்க ஞாபகம் ஓகே. வச்சுக்கோ 630 எவ்வளவு 60 பிளஸ் 300 இதானே? 60 and 300. ஆ. ஆமா. சரி இப்ப நான் ஸ்கிரீன் மாத்துறேன். இப்ப நான் எக்ஸ்பிளைன் ஓகே. பண்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியாம்மா? ஓகே. ஒரு ரவுண்டுக்கு 2 வேல்யூ வருது. ஒரு ரவுண்டுக்கு என்னாச்சு? 2 வேல்யூ வருது. கரெக்ட்டாம்மா? ஆமா. அப்ப இதே மாரி நெறைய ரவுண்டு போச்சுன்னா எத்தன வேல்யூ வரும்? ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஆமா. தெரியுது. சரி. இப்ப நான் கேட்கக்கூடிய கொஸ்டினு, இப்ப ஒரு ரவுண்டு சுத்திருச்சு. காஸ் 1/2 வேல்யூ எங்கெங்க கிடைச்சிருக்குது? இங்கேயும், 60 இங்கேயும் first கிடைச்சிருக்கு. quarter to கரெக்ட்டா? fourth quarter. அப்ப இது ஆமா. என்ன ஆங்கிள் தெரியும்? 2π 6 பிளஸ் oh, தீட்டா. 2 pi plus இது என்ன theta. கிடைக்கும்? 2π மைனஸ் 2 pi தீட்டா. minus theta. சரி. இது ஒரு ரவுண்டுக்கு. 2வது ரவுண்டு சுத்தும்போது என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? 2வது ரவுண்டு Um, இதே இடத்துல தான் பாசிட்டிவ் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? காசு? ம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுனா ஆமா. 2π கரெக்ட்டுங்களா? இப்ப ஆமா. 2வது ரவுண்டு சுத்திருச்சு. 4 pi. 2வது சுத்தும்போது 4π கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப இதோட ஆங்கிள் என்ன? 4π 4 pi பிளஸ் plus தீட்டா. theta. இங்க என்ன கிடைக்கும்? 4 pi minus theta. 4π மைனஸ் தீட்டா. இங்க தீட்டாவோட வேல்யூ என்ன? தீட்டாவோட வேல்யூ π/6. It கரெக்ட்? is pi by yeah. ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்ல. சரி. அப்ப cos x ஈக்குவல் டூ 1/2னா x வந்து என்ன மாரி எழுதலாம்? நீங்க சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட் வந்து 60 டிகிரின்ட்டீங்க. அது வந்து π/6 கரெக்ட்டுங்களா? ஆமா. அடுத்து என்ன ஆங்கிள்னா 2π மைனஸ் 60 கரெக்ட்டுங்களா? ஆமா. அடுத்து என்னன்னா 2π 2 pi பிளஸ் plus 60 கரெக்ட்டுங்களா? 60. ஆமா. அடுத்தது 4π 2 மைனஸ் pi 60 plus minus 60. And 4π 4 pi plus. பிளஸ் 60 பிளஸ் 60னா π/3 π/3 தானே 60 நான் மாத்தி போடுறேன்னு நினைக்கிறேன். π/3 Oh, okay. Okay. π/3 தான் 60 π/6ன்னு 30 Okay. அப்ப என்னாச்சு? π/3 3 அப்புறம் என்ன வரும்? 2π மைனஸ் pi by π/3 2π பிளஸ் π/3 4π மைனஸ் π/3 4π plus. பிளஸ் π/3 கரெக்ட்டாமா? ஆமா. அப்ப 3rd ரவுண்ட் சுத்தும்போது என்ன ஆகும்? 3rd ரவுண்ட்ல இது என்ன ஆகும்? இது வந்து 6π ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்ப என்ன கிடைக்கும்? 6π 6 பிளஸ் pi plus π/3 pi by 3 6π மைனஸ் pi by 3. π/3 ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? அப்ப இல்ல. இதே மாரி எத்தன டைம் போவோம்? இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிட்டே இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஒரு சர்க்கிளுக்கு எப்படின்னா 3வது சர்க்கிளுக்கு எப்படின்னா இது மாரி எத்தன சர்க்கிள் வேணா போயிட்டு இருக்கும். ரவுண்டு போயிட்டு இருக்கும். அப்ப x வேல்யூ Okay. ஜெனரலா என்ன சொல்றாங்கன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 2n பை பிளஸ் தீட்டா 2n பை மைனஸ் தீட்டா. இது 2ல Okay. எது வேணா எழுதிக்கலாம். இதுதான் ஜெனரல் டேர்ம். அப்ப x ஈக்குவல் டூ Okay. 1/2ன்னு வந்துச்சுன்னா, இது x வந்து என்னன்னு சொல்லலாம்? cos x ஈக்குவல் டூ 1/2ன்னு வந்துச்சுன்னா, x வந்து என்ன சொல்லலாம்? 2n பை 2 பிளஸ் π/3 2n பை மைனஸ் minus pi by π/3 3. கமா n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ n வந்து ரவுண்ட்ஸ் எவ்வளோ ரவுண்ட்ஸ் போகுது? ரவுண்ட்ஸ் வேணும். கரெக்ட். ஓகே. உன்னோட ஐடியா படி அது ரவுண்ட்ஸா போய்க்கும். ஓகே, ஓகே, ஓகே. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. இத இல்ல. ஓகே ஆயிட்டீங்கன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியும். இல்ல புரிஞ்சிருச்சு இது. புரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு 3 பேஜ் நீங்க போட்டுருங்க. இந்த ஒரு சம்ம புரிஞ்சுட்டீங்கன்னா கூட, ஒரு 2, 3 பேஜ் நீங்களே போட்டுருங்க. என்னோட ஹெல்ப்பே தேவைப்படாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இன்சர்ட் பண்றேன். மேபி எக்ஸாம்பிள் 2ன்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் உங்களுக்கு ஓகே, கன்வீனியன்ட்டா இருக்கிறீங்கன்னு நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இத நோட் ஓகே, பண்ணிக்கோ. நோட் ஓகே. பண்ணிட்டீங்களா? இல்ல பண்ணல. பண்ணிக்கிறேன். மேல இருந்து வேணுமா? இல்ல இங்க இருந்தே ஓகேங்களா? இங்கேருந்து ஓகே. இங்க.
2 pi. எனக்கு ஒரே ஒரு கேள்வி அண்ணா. ஆ. நம்ம இப்போ 2 வேல்யூ பார்த்தோம். 60 and 300 வந்து 1/2 cos A cos x plus 1/2க்கு. அப்போ வந்து 300 வரப்போ நம்ம வந்து அதுக்கும் x வேல்யூ கண்டுபிடிக்க வேணாமா? இன்னொரு கிளியரா சொல்லு. எனக்கு நீ சொன்ன கொஸ்டின் எனக்கு புரியலடா கண்ணு. என்ன கிளியரா So சொல்லு. like ஆ. cos x equal to 1/2க்கு 2 வேல்யூஸ் இருக்குது. 60 and 300. ஓகே. 60 அண்ட் 300 2 வேல்யூஸ் வந்தது. இது வந்து ஆமா. ஒரு ரவுண்டுக்கு. ஏன்னா காசு வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் பாசிட்டிவ். இந்த இடத்துல ஆமா. நெகட்டிவ். அதனால இங்க வந்து 60 வந்தது. இங்க வந்து 300 வந்தது. சொல்லுமா. ஓகே. ஸோ 60 வந்ததுக்கு நம்ம 2 pi minus pi by 3, 2 pi plus pi by 3 கண்டுபிடிச்சோம். ஆமா. ஒரு ரவுண்ட் முடிஞ்சிட்டு, அந்த அடுத்து மாரி மேல ரவுண்ட் வரும்போது 2 பை பிளஸ் தீட்டா, இங்க கீழ இருக்கும்போது 2 பை மைனஸ் தீட்டா. ஓகே. நீங்க ஒரே ஒரு ஆமா, கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. n வந்து நேச்சுரல் நம்பர் ஆமா. எடுத்தா எப்படிங்க சார் பை 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 3 வருவீங்க? அப்ப n வந்து ஹோல் நம்பர் எடுத்தா பை பை 3 வருமா? நேச்சுரல் நம்பர் போல ஹோல் நம்பர் எடுத்தா n = 0 போடலாமா? n = 0 போட்டா ஓகே. டைரக்ட்டா பை பை 3 கிடைக்குமா? ஆமா. ஆ. அப்ப n வந்து ஹோல் நம்பர் எடுத்துக்கங்க. நேச்சுரல் நம்பர் எடுக்காம ஹோல் நம்பர் எடுத்துக்கங்க. ஓகே. அது புரிஞ்சுது. பட் லைக் 300க்கு கண்டுபிடிக்க வேணாமா வேல்யூ? லைக் 300 2 பை டிகிரீஸ்க்கு. மைனஸ் தீட்டா 2 பை மைனஸ் தீட்டா எவ்வளவு? 2 பைனா 360. 360 மைனஸ் 60 எவ்வளவு? 300. ஆ ஓகே, 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 ஆனா ஓகே. இந்த பார்ட் வந்துரும். இங்க பாருங்க இந்த பார்ட் வரும். n = 1 போட்டு இந்த பார்ட் வந்துரும். கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆ ஓகே, ஓகே. இத ஓகே, 300. இத 300. கரெக்ட்டாமா? ஓகே. ஆமா. ஓகே, ஓகே. கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. சூப்பர். இது எதுவும் டவுட் இல்லைன்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லைன்னா, இது மேபி உங்களோட 3வது பேஜ்லயோ, 2வது பேஜ்லயோ இந்த கொஸ்டின் இருக்குது. இது எப்படி போடலாம்? அப்படிங்கிற ஐடியாவ நீங்க இப்ப சொல்றீங்களா? இல்ல நான் சொல்லட்டா? நான் வேணா ட்ரை பண்றேன். கொஞ்சம் கஷ்டம் தான். ட்ரை பண்ணி. ஓகே. ஏன்னா இன்னைக்கே தெரிஞ்சு இன்னைக்கே போறது கொஞ்சம் கஷ்டம். ட்ரை பண்ணு. நான் ஹெல்ப் பண்றேன். நீ எந்த மாரி வேல திங்க் பண்றீன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்றேன். சரியாம்மா? ஓகே, ஓகே. ம். Solve the equation cos x plus 2 equal to cos. இப்போ வந்து pi by root of 3/2 வந்து டேபிள்ல போய் கண்டுபிடிக்கணுமா? சரி. வெரி குட். இருங்க நானே டேபிள் ஷேர் பண்றேன். அப்பதான் ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அப்ப நீங்க அதுக்கு வந்து டேபிள் பார்க்கலாமான்னு கேட்டுக்கிறீங்க ஒரு கொஸ்டின். டேபிள் பார்த்துருவோம். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் டேபிள்ல. ஓகே. Cos ரூட் 3/2. மேல one வந்துடலாம். value. மேல வந்துடலாம். ஸ்டார்டிங்ல இருந்து வந்துடலாம். ஓகே, ஓகே. ரூட் 3/2. எந்த ஆங்கிள்? 30 degrees. 30 டிகிரீஸ். சரி. நமக்கு தெரியும். அது பாசிட்டிவ் ரூட் 3 குடுத்துக்கிறாங்க. பாசிட்டிவ் ரூட் 3னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும். அண்ட் ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இருக்கும். அத மறந்துடாதீங்க. கரெக்ட்டுங்களா?
அப்ப எங்க இருக்குது ஓகே. இன்னொரு எங்க இருக்குது? ஆமா. 330. ஓகே. கிளியர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாம்மா? ஆமா. ஓகே. சரி. இத வச்சு நாம பண்ண டிஸ்கஷன் வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஒரு ஐடியா சூப்பரா சொல்லிட்டீங்க. அத ஓகே. மட்டும் வச்சு போட முடியுமா? இல்ல நான் சொன்ன ஒரு ஐடியா இருக்குது. அத வச்சு போடலாமா? அப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கங்க. அப்ப 3x பிளஸ் பை பை 2 ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்துக்கங்க. காசு அதாவது இங்கேயும் காசு வருது. இங்கேயும் நீங்க என்ன சொன்னீங்க? காஸ் என்ன சொன்னீங்க? பை பை 3 அதாவது 30 டிகிரியா? பை பை 6 பை பை 6னா 30 டிகிரி. ஓகேங்களா? ஓகே. ஆமா. அப்ப இந்த பை பை 6 இங்க எழுதலாமா? அதான் கொஸ்டின் மார்க். ஏன்னா, இன்ஃபினிட்டி வேல்யூஸ் இருக்கும். அப்ப ஒரு ரவுண்டுக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஆமா. ஃபோர்த் குவாட்ரண்ட் வேல்யூ வரும். ஒரு ஓகே. ரவுண்டுக்கு. 2வது ரவுண்டுக்கு வரும்போது இங்கேயும் இங்கேயும் எகைன் வரும். அப்ப இது வந்து என்னது? ஆமா. தீட்டா, 2 பை பிளஸ் தீட்டா, 4 பை பிளஸ் தீட்டா வரும். அப்ப இங்க வரும்போது ஆமா. என்ன வரும்? மைனஸ் தீட்டா கரெக்டாடா? ஆமா. மைனஸ் தீட்டா அண்ட் 2 பை மைனஸ் தீட்டா, 4 பை மைனஸ் தீட்டான்னு வரும். கரெக்டாடா கண்ணு? ஆமா. அப்ப இது எப்படி எழுதலாம்? ஆ, அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. 3x பிளஸ் பை பை 2 ஈக்குவல் டு 2n பை பிளஸ் பை பை பிளஸ் 3 ஓகே. பை பை 6 நினைக்கிறேன். 3னே போடுறேன். பை பை 6 தான் 30 டிகிரி. பை பை 6. ஓகே. அப்ப 3x பிளஸ் பை பை 2 ஈக்குவல் டு 2n பை மைனஸ் பை. மைனஸ் கிளியரா? ஓகே. இத சிம்பிளிஃபை பண்ணி போனா உனக்கு ஆன்சர்டா. இதுல இருந்து x என்னன்னு கண்டுபிடிச்சா உன்னோட ஆன்சர்டா. அவ்வளவுதான். இதுதான் நம்மளோட சொல்யூஷன். இதுல இருந்து என்ன xன்னு வந்து கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகே. டவுட் இருந்தா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். டவுட் கஷ்டமா இருக்குதா? இல்ல n அப்புறம் என்ன பண்ணணும்? லைக் n-க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா n நமக்கு நேச்சுரல் நம்பர் ஆல்ரெடி சொல்லிட்டு n belongs to whole number. சோ நான் சும்மா 0 எடுத்துக்கலாமா 2 வேல்யூக்கும்? 0ல இருந்து எடுத்துக்கலாம். 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகே. 0 0 அதாவது n வேல்யூ தான பிரச்சனை. n = 0, 1, 2, 3, போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஆமாமா. அத விட்டுருங்க. சோ என்னங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. ஜெனரல் வேல்யூ அது. n இருந்து இது போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு ஓகே. நம்மளுக்கு வந்து x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க. இத சால்வ் பண்ணுங்க. இத சால்வ் பண்ணா x ஓட வேல்யூ என்ன வரும்? அதே மாதிரி இத சால்வ் பண்ணா x ஓட வேல்யூ என்ன வரும்? இது ரெண்டையும் போட்டுட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் கம்ப்ளீட் ஆயிடுமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத புரிஞ்சுக்கிட்டியா? அது எனக்கு இம்பார்ட்டன்ட். இத புரிஞ்சிச்சுனா போதும். ஃபார்முலாவா? இல்ல. ஃபார்முலா இப்ப இதுல இது எப்படி நான் கொண்டு வந்தேன்? இதுல இருந்து இது எப்படி நான் கொண்டு வந்தேன்? நீங்க அந்த ஜெனரல் ஃபார்முலா ஆட் பண்ணீங்க பிகாஸ் சூப்பர். ஓகே. வெரி குட். ஜெனரல் ஃபார்முலா. ஓகே. வெரி குட். வெரி குட். சரி சால்வ் பண்ணிட்டு எனக்கு இதுல என்ன x வரும்? இதுல என்ன x வரும்? கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓகே. நான் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? கால்குலேட்டர்ல இது கிடைக்குமா? தெரியல. நீ தான் சொல்லணும். எனக்கு கால்குலேட்டர் நீங்க இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் மேனுவலா தான் ஓகே. போடுவேன். உங்களுக்கு கால்குலேட்டர் கிடைச்சுனா எனக்கு நீங்க சொல்லுங்க கால்குலேட்டர் போட்டு ஆன்சர் கரெக்ட்டா இல்லையான்னு நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே. Two and pi plus pi by 6. Two and three pi இல்ல நீ போடு. நீ போடு. நம்மளோட ஆன்சர் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ம்.
x equal to 2n pi minus 10 pi by 3 போட்டு கால்குலேட்டர்ல 10 பை பை 3ன்னு வருதா? ஆமா அது எப்படிடா வரும்? இது பாருங்க. இது 2யும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ கிடைக்கும்? இது இது வந்து 60 டிகிரி. இது வந்து 30 டிகிரி. இது வந்து 90 ம் டிகிரி. அப்ப 90 டிகிரினா மைனஸ் 5/6ன்னு வருது. சரிங்களா? அப்ப 3x. ஓகே அப்ப x ஈக்குவல் டூ நீங்க என்ன கிடைக்குதுன்னா, ஆ 2n பை பை 3 மைனஸ் 5/18 வருது. சரிங்களா? இது ம் எல்லாத்துக்கும் காமன் என்ன? 5/3 காமன். அப்ப 5/3 ஆமா காமனா எடுத்துட்டீங்கன்னா, 2n 2n மைனஸ் pi 1 2 அது 2 1/6 கரெக்டாம்மா? ஆமா இதுதான் ஆன்ஸரா வருது. மேபி நீங்க திரும்ப நீங்க வந்து 6 கூட எல்சிஎம் எடுத்துட்டு கொண்டு வந்துரலாம். அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே 5/18 6 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12n மைனஸ் 1 1 அப்படின்னு வருது ரகன். ஆ ஏதாச்சும் நானும் மிஸ்டேக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் மிஸ்டேக் நான் பண்ணியிருந்தா சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிறேன்னு தெரியுதா? இது 2 wait எல்சிஎம் நீங்க எடுத்துக்கணும். இது 2 minus எல்சிஎம் pi by 2 எடுத்துட்டீங்க இந்த சைடு இது அப்புறம் ஓகே, அந்த ஓகே. pi நான் தப்பு பண்ணிக்கிறேன். திரும்ப அது 5/3, 5/6 நம்ம மிஸ்டேக் ஆகுது. ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு கிளியரா போட்டுறேன். எல்சிஎம் எடுத்தே போட்டுறேன். எல்சிஎம் எடுத்து ஓகே போட்டா என்ன நடக்கும்னு பாத்துங்க. பிளஸ் 2க்கு எல்சிஎம் 6 கரெக்ட்டுங்களா? ஆமா 6க்கு 2க்கு எல்சிஎம் 6. அப்ப என்ன ஆகும்? ஆமா 5 மைனஸ் இது என்ன கிடைக்கும்? 3 2 பைன்னு வரும். 3 கரெக்ட்டுங்களா? 3 பைன்னு வரும். கரெக்ட்டாடா கண்ணு? கரெக்ட்டா ஆமா தப்பா? அது கரெக்ட் அப்ப 3x ஈக்குவல் டு 2n பை 2n பிளஸ் plus மைனஸ் 2 பை பை 6 கரெக்டாடா? yes இது கட் பண்ணா 3 கரெக்டாடா? ஆமா அப்ப 3 பை ஈக்குவல் டு 2n பை மைனஸ் பை பை 3 கரெக்ட்டுங்களா? ஓகே ஆமா அப்ப இதுல இருந்து x என்ன கண்டுபிடிச்சீங்க? சாரி x இது. அப்ப இதுல இருந்து x என்ன வரும்? x அப்புறம் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிக்கலாம்ல x 3 கூட இன்னும் அது பண்ண முடியாதா பண்ண முடியாது. கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண முடியும். கேன்சல் ஆகாது. ஓகே ஓகே அப்ப 2n பை டிவைடட் பை 3 மைனஸ் பை பை 9 கரெக்டாமா? ஆமா அப்ப பை பை 3 எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? வெளிய எடுத்தீங்கன்னா பை பை 3 வெளிய எடுத்தீங்கன்னா நீ 2n மைனஸ் 2n 1 ஓகே புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? இல்ல புரிஞ்சது சரி. இத ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இதுக்கு நீ கரெக்ட்டா போட்டு காட்டு. இது புரிஞ்சுக்கிட்டு இது எனக்கு கரெக்ட்டா போட்டு காட்டு. இந்த ஓகே கான்செப்ட் இதே ஸ்டெப் தான். இங்க நடுவுல எனக்கு இது பிளஸ்க்கு பதிலா மைனஸ் இருக்குது அவ்வளவுதான். ஓகே கரெக்ட்டா போடுவீன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா போட்டு ஆன்சர் சொல்லுங்க. இல்லைன்னா நானும் வெரிஃபை பண்ணி பார்க்கிறேன். சரியாம்மா? ஓகே 2 and 9 ஏன்டா? 3 இந்த சைடு கொண்டு வந்தா டினாமினேட்டர்ல தானே மல்டிப்ளை ஆகும் டினாமினேட்டர்ல தான் போகும். டினாமினேட்டர் தான் நான் போட்டுக்கிறேன். டினாமினேட்டர் தான் ஆமா போடும். 3x வந்து ஓகே வருது. டினாமினேட்டர் தான் மல்டிப்ளை பண்ணணும். வேற டவுட் இருந்தா பாத்துக்கோ. 80 3
என்னாச்சு? pi by 3 ம். x bracketல ஈக்குவல் 2n minus 4 by 6 அப்படி வருதா? சரி நானும் செக் பண்ணிக்கிறேன். Okay. நானும் செக் பண்ணிட்டா? Okay. 3x equal to 2n pi minus pi by 6 minus pi by 3. கரெக்டாடா? அப்ப 2n pi மைனஸ் காமனு அப்ப என்னாச்சு 6 எல்சியமா இது பை பை 2 தானே பை பை 2 pi by 2. சாரி நான் 3 போட்டேன் பை பை 2 அப்ப 6 எல்சிஎம் மைனஸ் வெளியே எடுத்துட்டேன் அப்ப பை பிளஸ் 3 பை நீங்க பண்றது கரெக்டா தான் இருக்கும் அப்ப என்னாச்சு 2n பை மைனஸ் 4 பை அப்ப 4 பை பை 6 கரெக்டாடா அப்ப இது கட் ஆகும் இது 2 இது வந்து 3 கரெக்டாமா அப்ப என்னாச்சுன்னா Okay. 2n பை மைனஸ் 2 பை பை 3 2 பை பை 3 வருது கரெக்டாடா கண்ணு Okay. அப்ப x equal என்ன கிடைக்கும் 2n பை பை 3 மைனஸ் 2 பை பை 9 கிடைக்குது கரெக்டாடா அப்ப ரெண்டுக்கு காமன் என்ன 2 பை பை 3 காமன் வெளிய எடுத்துட்டு என்ன கிடைக்கும் n மைனஸ் 1 பை 3 வருது ஓகே இது ஒரு x ஓட வேல்யூ இது வந்து ஒரு x ஓட வேல்யூ ரெண்டு x ஓட வேல்யூ இது சரியா Okay. எனர்ஜி டவுட்டா இல்ல எனர்ஜி மிஸ்டேக் பண்ணிக்கிறியா நான் 2 வெளியில எடுக்கல இல்ல 2 வெளிய அட்லீஸ்ட் இதோட முடிச்சா கூட போதும் மேம் வேற என்ன ஓகே நான் 4 and 6 அப்படியே வச்சிட்டேன் நான் வந்து காமனா டிவைட் ஆனா ஓகே அத பார்த்தேன் அதாவது இந்த டேம் அப்படியே வச்சிட்டேன் கரெக்ட்டா இந்த டேம் வந்து நீ டிவைட் பண்ணாத அப்படியே வச்சிட்டு நான் டிவைட் பண்ணி போட்டுக்கிறேன் ஓகே நீ டிவைட் பண்ணி போட்டுரு எது டிவைட் ஆகுதோ அதை டிவைட் பண்ணி போட்டுருங்க ஓகே ஓகேடா சூப்பர் ரகன் சரி இதுதான் வந்து உங்க எக்ஸசைஸ்ல இருக்கிறது இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இதுக்கு நீ கிளியர் ஆயிட்டா போதும் நான் ஆல்ரெடி சொன்னதான் நீ அனுப்புன பேஜ்ல ஒரு 2-3 பேஜ் நீயே போட முடியும் நான் இன்னைக்கு நடத்தின கான்செப்ட்ல ஆமா நீங்க எடுத்து வேணா செக் பண்ணி பாருங்க அது இல்லாத உங்களுடைய எக்ஸசைஸ்ல ஒரு சில கொஸ்டின் போட முடியும் சாம்பிளுக்கு இந்த கொஸ்டின் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த கொஸ்டின் இன்சர்ட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவேன் 837ல எக்ஸசைஸ் உங்களோட எக்ஸசைஸோட கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவேன் 2 sin x minus 1 equal to 0. 2 sin equal to 1. 2 sin equal to 1. Oh, sin equal to 1 by 2. அப்ப டேபிள் பார்த்தலாமா Okay. ஸ்கிரீன் ஷாட் ஆமா சைன் எந்தெந்த குவார்டர்ல பாசிட்டிவ் நான் ஆல்ரெடி கத்து கொடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் குவார்டர் செகண்ட் குவார்டர் பாசிட்டிவ் சரிங்களா அப்ப sin 1/2 sin 1/2 என்னது 30 டிகிரி 30 degrees அடுத்து செகண்ட் குவார்டர்னா என்ன ஆகும் பாருங்க 180 க்கு விட 30 டிகிரி ஆகும் 150 டிகிரி வைக்கும் பாருங்க 150 டிகிரி இருக்குதா ஆமா சரி அப்ப நம்ம எப்படி எழுதலாம் உனக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி எழுதலாம் இப்பதான் நான் காசு கத்து கொடுத்தல காசு கத்து கொடுத்த மாதிரி சைனுக்கு எழுதி பழகணும் சைனுக்கு எப்படி எழுதி பழகு நான் கத்து கொடுக்குறது பார்த்து கிடக்குறேன் ஓகே நான் மெயினா உங்களுக்கு சைன் காசு தான் நிறைய இருக்குது அதனால சைன் காசு வச்சு நீங்க போட்டுருங்க சரிங்களா ஓகே அப்ப என்ன நடக்குதுடா என்ன அப்ப நம்மளுக்கு மெயினா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து தீட்டா செகண்ட் குவாட்ரண்ட் வந்து என்னது பை மைனஸ் தீட்டா இது பை மைனஸ் தீட்டா இது 2 பை பிளஸ் தீட்டா இப்ப தீட்டா வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சது தீட்டா வேல்யூ என்ன 30 டிகிரி 30 டிகிரினா பை பை 6 இது பை பை 6 கரெக்ட்டுங்களா அப்ப x வந்து எப்படி எழுதலாம் அப்படி n க்கு மாத்திக்கங்க n பை மைனஸ் தீட்டா கமா கரெக்டா ஆமா n பை minus theta. Is correct? X equal to n pi minus theta. n pi plus theta. Plus theta தான் போட்டு கொண்டு plus theta. அப்ப x equal to n pi theta ஓட வேல்யூ என்ன பார்த்தோம் pi by 6 30 pi by 6. அப்ப 2n pi plus pi by 6. கமா n values from 0 போட முடியாது. இதுக்கு 0 போட முடியாதுல.
0 போட்டா ஆமா. நெகட்டிவ். அப்ப n வந்து 0ல இருந்து எடுக்காதீங்க. n வந்து 1ல இருந்து எடுத்துக்கங்க. 1, 2, ஓகே. 3, டாட் டாட் டாட்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இங்க ஓகே. அடிஷனா வந்து என்ன போட்டுக்கலாம்? பை பை 6 வேணா அடிஷனா போட்டுக்கலாம். ஏன்னா n வந்து 0 போட்டீங்கன்னா உனக்கு மைனஸ் பை பை 6 ஆயிடுது இது. அதனால இந்த கேஸ்க்கு n வந்து 0 ஓகே. சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதுக்கு வேணா n வந்து 0 கூட சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே. அப்ப ரெண்டா ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாமா பேசாம? இங்க பாத்தீங்கன்னா ஓகே. n வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? Anything above 1, 2, 3, 4. ஆமா. ஒரே நிமிஷம்டா. இது ஓகே. அப்படியே தப்பா நினைக்கிறேன். இது பை பை தீட்டா கரெக்ட்டுங்களா? ஒரு ஆமா. சர்க்கிள் பை பை தீட்டா. 2வது சர்க்கிளுக்கு என்ன ஆகும்? 3 பை தானே 2, வரும். 3 3 by the 2 பை போடக்கூடாது. 2 பை போட்டா உங்களுக்கு தப்பாயிரும். 2 பை மைனஸ் தீட்டா இங்க வந்துரும். அப்ப இது n பைக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, ஆட் நம்பர் ஆஃப் பை. ஆட் நம்பர் ஆஃப் பைனா 2n பிளஸ் 1 பை மைனஸ் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? ஆட் நம்பர் ஆஃப் ஓகே. தீட்டான்னு எப்படி எழுதலாம்? நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். ஆட் நம்பர்னா எப்படி எழுதுவீங்க? 2n பிளஸ் 1 எழுதணும். அப்ப அதுக்கு பை வேணும்னா ஓகே. பை மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்ப இங்க n பைக்கு பதிலா இது மாரி எழுதிக்கங்க. n பை போட முடியாது. ஆனா 2n பிளஸ் பை, n ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம்? 0ல இருந்து எழுதிக்கலாம். அதே மாரி 2 பை பிளஸ் தீட்டா. 2 பை பிளஸ் தீட்டா. அப்ப இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 0, 1, 2, டாட் 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 வச்சுக்கலாம். சரியாடா கண்ணு? ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன் n பை போடல? n பை போட்டீங்கன்னா n ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு எடுக்க முடியாது. ஓகே. அதனால அது ஆட் நம்பரா வேணும். ஆட் நம்பரா வேணும்னா இதுவும் எடுத்துக்கிட்டா ஆட் நம்பர் ஆயிரும். இது பார்த்தா ஈவன் நம்பர் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. அப்ப x ஈக்குவல் என்ன கிடைக்குது இப்ப? ஃபைனல் ஆன்சர் 2n பிளஸ் 1 பை மைனஸ் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ என்ன? பை பை 6. அடுத்தது 2n பை மைனஸ் பிளஸ் பை பை 6. n ஈக்குவல் டு 1, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டேன். அப்ப 0 ஓகே. போடணும் உனக்கு என்ன ஆகும்? இதுக்கு வந்து n ஈக்குவல் டு 0 போட முடியாது. இது வந்து n ஈக்குவல் டு 1, 2, 3ன்னு போடுங்க. இங்க வந்து n ஈக்குவல் டு 0, 1, 2, 3ன்னு போட்டுக்கங்க. ஓகே. தனித்தனியா போட்டுக்கங்க. ஓகே. அவ்வளவுதாங்க. Let's go to